வெற்றிவேல் முருகன் கரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? அடியேனுடைய சிறு கணிப்பு. வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுக்கு நல்ல ஒரு அழகுள்ளவங்களாகவும் நல்ல திறமசாலிகளாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் மீது அதீத பற்றுள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகபட்சம் சொந்த தொழில் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அரசாங்க வேலை பார்த்தாங்கன்னா அதில் ஒரு உயர் பதவிகளில் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போதும் கணவரை தன் இமைக்குள் வச்சு பார்க்கறன்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. அதே போல இவங்க இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வரன் வாழ்க்கை துணை மனைவியே மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை எப்போதுமே ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அது நல்ல செயல்களாக தான் இருக்கும். இவங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணம் போல் அவங்களும் எண்ணுவாங்க. அதாவது இப்போ கணவர் வெளியில் போயிருக்கிறாரு, மனைவி இந்த பொருள் வாங்கிட்டு வர சொல்லலையே நம்ம கணவரை, நம்ம சொல்லுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அந்த பொருளோடு நிற்பார். அப்போ தான் என்னென்னதை நீங்கள் சொல்லாமலே வாங்கிட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது தன்னுடைய எண்ணம் போல் அவங்களுடைய எண்ணமும் இருக்கும். இருவருடைய நினைப்புமே ஒன்றாக இருக்கும். இவங்களுக்கு உடம்பு சரியில்லாது போச்சுன்னா அடுத்த நாள் அவங்களுக்கும் உடல்நலம் சரியில்லாது போகும். அப்படி உடல்நல ஒற்றுமையும் மனநல ஒற்றுமையும் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. கணவரை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. எல்லா நேரங்கள்லையும் மிகுந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் கஷ்ட காலங்களில் கஷ்டப்படும் பொழுது மனைவியினுடைய வழிகாட்டுதலே இவங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி அமையும். மகர ராசினியர்களுடைய வெற்றி அவங்க மனைவி கையில் அதிகபட்சம் இருக்கும். இவங்க எந்த நேரத்திலையும் எந்த உண்மையும் தன்னுடைய துணைவர்கிட்ட மறைக்க மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மகர ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எல்லா நேரங்களையும் தன்னுடைய உண்மைகளை சொல்லிடுவாங்க. கணவர்கிட்டையும் மனைவிகிட்டையும் அதிகபட்சம் பொய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது. எதையும் மறைக்க மாட்டாங்க. மேக்சிமம் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அதனால் இவங்க சில நேரங்களில் ஒரு அவமானத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிடும். சில நேரங்கள் இதுவே ஒரு மனச்சங்கடமாக அமைஞ்சிடும். இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் அதிகபட்சம் மகர ராசியினுடைய குழந்தைகள் இவங்களுக்கு பெண் குழந்தைகளாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு 17 வயது 18 வயது வரும் பொழுது இந்த மகர ராசி நேயர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். அவங்களுடைய சுய ஜாதகத்தை, அதாவது குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் குழந்தைகளால் ஒரு பிரச்சனை, குழந்தைகள் இந்த காதல் விவகாரங்களில் சிக்கி தேவையில்லாத பிரச்சனைகளில் உண்டு பண்ணி காவல்துறையில் போய் பெற்றோர்கள் கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். அதனால் இந்த குழந்தைகளுக்கு 17 வயது வரும்பொழுதே குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்துடணும். பார்த்து அதுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்க காதல் தான் பண்ணுவாங்களா அல்லது தாம் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் நடைபெறுமா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கை நல்ல கல்வி அறிவு இருக்கும். அவங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். புத்திசாலித்தனத்துக்கும் பஞ்சம் இருக்காது. இவங்க வாழ்க்கை வந்த பிறகு மகர ராசினுடைய வாழ்க்கை வேற லெவலில் மாறிடும். நல்ல அதுக்கப்புறம் தான் அதிகபட்சமான வேறு வீடு கட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு எல்லாமே அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த காதல் பிரச்சனைகள் அந்த அளவுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. அப்படி காதலில் சிக்கும்போது சில பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும்.
அதனால் ஒரு அசிங்கம், அவமானம், தேவையில்லாத பஞ்சாயத்து அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க திருமணத்தை இவங்க தான் தேடி போகணும். இப்போ பெண்ணோ ஆணோ சரி கல்யாண டைம் வந்துருச்சு, வரட்டும், யாராவது மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. மகர ராசி நேயர்கள் இவங்க சுய முயற்சி எடுத்தால் தான் ஒரு சீக்கிரமே திருமணம் நடைபெறும். இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதமாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். எப்பொழுதுமே மகர ராசி நேயர்கள் வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாகவும் பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுமே வாழ்க்கை துணைகிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் தான் இருப்பாங்க, ஒளிக்கு மறைக்க தெரியாது. இவங்களுடைய வாழ்க்கை துணை திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நல்ல சுபிட்சகரமாக தான் இருக்கும். மேலும் மகர ராசியினுடைய வாழ்க்கை துணையை பற்றி தெரிந்து கொள்ள அடியனை தொடர்பு கொள்ளவும். அடியனுடைய தொலைபேசி எண் 95 97 30 79 65. நன்றி.